Hello friends, welcome to Manjuscookingdiary. இன்றைக்கி நம்ம இந்த கிட்னி பீன்ஸை வச்சு பஞ்சாபி ஸ்டைல் டிஷ் ராஜ்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிட்னி பீன்ஸை 1 கப் இல்லைன்னா 250 கிராம் நான் அளந்து எடுத்துருக்கேன். இதை தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்குங்க. இப்போ ஊறின கிட்னி பீன்ஸை குக்கரில் மாற்றிக்கோங்க. இதில் 2லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை குக்கரில் ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ கிரேவிக்கு தேவையான காய்கறிகள் பார்ப்போம். இல்லை 2லேருந்து 3 தக்காளிக்கு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம். இந்த கிரேவிக்கு வெங்காயத்தோட தக்காளி தான் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எப்போ எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிட்னி பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஸ்மாஷர் வச்சு இல்லைனா நம்ம கரண்டி வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், இப்போ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாறை நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம வேக வச்சு கிட்னி பீன்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு கொதிக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட கிட்னி பீன்ஸ் ராஜ்மா தயாராகிடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தடவை தூவிட்டு இதில் மேலோட உருக்கின வெண்ணெயை சேருங்க. நல்லா மணமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இந்த ராஜ்மா கிரேவியை நம்ம சீரக தாளிச்சு சாதத்தோடு எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.